எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு சர்க்குலர் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்ட் செமஸ்டருக்கான இந்த ஸ்கூல் ட்ரைனிங் போறத பத்தி ஒரு சர்க்குலர் வந்திருக்கும். அந்த சர்க்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3வது வாரத்துல இருந்து தேர்ட் செமஸ்டருக்கான ஸ்கூல் ட்ரைனிங் போக சொல்லி அந்த சர்க்குலர் வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, சார் இப்போ ஆகஸ்ட் 3வது வாரம் வந்து தேர்ட் செமஸ்டருக்கான ஸ்கூல் ட்ரைனிங் போக சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 3வது வாரத்துக்கு உள்ள செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் முடிஞ்சிருமா சார், நமக்கு நடந்து முடிஞ்சிருமா சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். அதே மாதிரி அந்த சர்க்குலர் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு படிச்சிருப்பேன். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சர்க்குலர் என்ன கொடுத்துருக்காங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் டீடைலா பார்ப்போம். இப்போ பாருங்க, அந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரியில் 2024-25 கல்வியாண்டில் பிஎட் சேர்ந்த மாணவர்கள் 2ஆம் ஆண்டில் 3ஆம் பருவம் கற்றல் கற்பித்தல் பயிற்சி செல்வதற்கு உரிய பள்ளிகளை தமிழக அரசு உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது 3வது வாரம் நீங்க ஆகஸ்ட் 3வது வாரம், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அதில் வந்து ஸ்கூல் ட்ரைனிங் போகிறதுக்கான சம்மந்தம் பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பிஎட் படிப்பிற்கான பாடத்திட்டத்தின்படி இப்பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரியில் பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணவ மாணவிகள் 16 வாரம். நல்லா கவனிச்சீங்களா? இதுல பாருங்க 16 வாரம். எல்லாரும் கேட்பாங்க ஸ்கூல் ட்ரைனிங் 80 நாள் 80 நாள் கொடுப்பாங்க. நம்ம 80 நாள் சொல்லக்கூடாது, 16 வாரங்கள் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? இதுல பாருங்க, அரசு உதவி வரும் பள்ளிகளில் மேற்கொள்ளுதல். இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக முடியும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் போக முடியும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நம்ம ட்ரைனிங் போக முடியாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி பாருங்க, அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரியில் 2024-2025 கல்வியாண்டில் பிஎட் சேர்ந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணவர்கள் அரசு உதவி வரும் பள்ளிகளில் வருகின்ற 2025 ஆகஸ்ட் 3வது வாரம் முதல், ஆகஸ்ட் 3வது வாரம் முதல் கற்றல் கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஆகஸ்ட் 3வது வாரம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு டவுட் வரும். சரிங்களா? சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் நடக்கிறதுக்கு ஒரு 2 விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கப்படி இப்போ ஆகஸ்ட் 3வது வாரம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3வது வாரத்துக்கு முன்னாடியே பிஎட் செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 3வது வாரத்துக்குள்ள முடியாம நீங்க ஸ்கூல் ட்ரைனிங் போன பிறகு, ஸ்கூல் ட்ரைனிங் போயிட்டு ஸ்கூல் ட்ரைனிங் ஒரு 10-15 நாள் போன பிறகு அதுக்கு பிறகு கூட செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எப்படி சார் நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் தான் போயிடுவோம், அப்போ எக்ஸாம் வச்சா எப்படி சார் நமக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் டேட் வந்துச்சுன்னா ஒவ்வொரு காலேஜில் அந்த ஸ்கூலுக்கே ஃபோன் போட்டு இந்த எக்ஸாம் இந்த டேட்டில் நடக்க வேண்டியிருக்கு, அந்த ட்ரைனிங் பண்ண அந்த பிள்ளைகளுக்குலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீவு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பெர்மிஷனோட வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அப்போ 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஆகஸ்ட் 3வது வாரத்துக்குள்ள உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு நீங்கள் ஸ்கூல் ட்ரைனிங் போக மாதிரி இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கூல் ட்ரைனிங் போயிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் போயிட்டு அதுக்கு பிறகு கூட உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா சார், ஸ்கூல் ட்ரைனிங்லாம் போன பிறகு அதுக்கு பிறகு இப்படி செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார்? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரைனிங் போன பிறகு கூட அதுக்கு பிறகு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ இந்த 2 வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. இது எதுக்காக நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ எந்த டேட்டா மைண்ட்ல வச்சு படிக்கணும்னா இந்த ஆகஸ்ட் 3வது வாரத்துக்குள்ள நமக்கு முடிஞ்சிடும் அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்க படிக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்கூல் ட்ரைனிங் போட்டு அங்கே ஒர்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை படிச்சுட்டு திரும்ப எக்ஸாம் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போயே ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இன்னும் ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு நாள் எடுக்கணும், எப்படி நீங்க படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எல்லாமே நான் அடுத்த இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? சரிங்க சார், இந்த ஸ்கூல் ட்ரைனிங் போறப்ப என்னென்ன விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வைக்கணும் நல்லா வச்சுங்க. அது கொடுத்துருக்காங்க பாருங்க, வழிகாட்டு நெறிமுறைகள்னு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க,
தங்கள் கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பள்ளிகள் அனைத்தும் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையால் அமைக்கப்பட்ட குழுவினால் தங்கள் கல்லூரியில் அமைந்துள்ள பகுதியினை, அதாவது கல்லூரி பக்கத்தில் 15 கிலோமீட்டர்ல என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அங்கதான் போடுவாங்க. அதான் பண்ணுங்க. கண்டறிந்து அதன் அடிப்படையில் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றுலையில் உள்ள பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர் தேவையின் அடிப்படையில் ஒதுக்கப்படும். ஒரு பள்ளிக்கு எந்த ஆசிரியர் தேவைப்படும் அது அடிப்படையில் ஒதுக்கியிருப்பாங்க. ரெண்டாவது பாருங்க, ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் பட்டியலில் எக்காரணத்தை கொண்டு மாற்றம் செய்யலாது. எக்காரணத்தை கொண்டு மாற்றம் செய்யலையான்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாருங்க, மாணவர்களின் வருகை பதிவினை சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர் வாயிலாக இணைய வழியில் கண்காணிப்பதற்கு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம ஸ்கூல் ட்ரெயினிங் கரெக்டாக போறோமா, அங்க அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்றோமா, அதை கண்காணிக்கிறதுக்கு குழு வச்சுட்டாங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கற்றல் கற்பித்தல் பயிற்சி முடிந்தவுடன் பள்ளி கல்வித்துறையினால் மாணவர்களின் வருகை பதிவு குறித்து அறிக்கை பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும். அதாவது நீங்க கரெக்டாக போறீங்களா அப்படின்றத பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நீங்க அந்த 16 வாரங்கள் ஸ்கூல் ட்ரெயினிங் முடிச்சு வந்த பிறகு சர்டிஃபிகேட் அந்த அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸும் நம்ம பல்கலைக்கழகத்துக்கு அட்டெண்டன்ஸும் கரெக்டாக இருக்கா, நீங்கள் கரெக்டாக போயிடலாம் அப்படி செக் பண்ணுறதுக்காக இது சரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு 2 வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஆகஸ்ட் 3ஆவது வாரத்துக்குள்ளே முடிஞ்சு அதுக்கு பிறகு ட்ரைனிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ட்ரைனிங் போன பிறகு அதுக்கு பிறகு செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபர்தராக இதை பற்றி ஒரு கரெக்டான டீட்டெயில் கிடச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.